ராஜ துரோக குற்ற சட்டம். இப்ப இந்தியால ராஜ துரோக குற்ற சட்டத்தின்படி பதிவான முதல் வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பங்காபாசி அப்படிங்கிற வங்கமொழி பத்திரிகை மீது முதல்ல ராஜ துரோக குற்ற சட்டங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ராஜ துரோக குற்ற சட்டம் எதுக்காண்டி அந்த பத்திரிகை மீது பதிவு பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா குழந்தை திருமணத்தை தடை செய்யும் பிரிட்டிஷ் அரசின் முடிவுக்கு எதிராக கட்டுரை வெளியிடப்பட்டதால். சரிங்களா? அதாவது குழந்தை திருமணத்தை தடை செய்யும் பிரிட்டிஷ் அரசோட முடிவுக்கு எதிராக ஒரு கட்டுரை வெளியிடுறாங்க. யாரு? இந்த பங்காபாசிங்கிற வங்கமொழி பத்திரிகை. அப்ப இந்த பங்காபாசிங்கிறது என்ன மொழி பத்திரிகை அப்படின்னு சொல்லி கூட நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். வங்கமொழி பத்திரிகை. இந்த பத்திரிகை எப்ப வெளியிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 1891. சரிங்களா? அப்போ இந்தியால ராஜதுரோக குற்ற சட்டம் ஃபர்ஸ்ட் பதிவானதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பங்காபாசி வங்கமொழி பத்திரிகை மீது 1891. எதுக்கான குழந்தை திருமணத்தை தடை செய்யும் பிரிட்டிஷ் அரசோட முடிவுக்கு எதிராக கட்டுரை வெளியிடப்பட்டதால். ஓகே, இதன் மூலம் இது வந்து முதல் வழக்கு பதிவாயிருக்குது. இந்த ராஜதுரோக குற்ற சட்டத்தின்படி முதல்ல இந்தியாவில ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட முதல் நபர் பால கங்காதர திலகர். இவருக்கு எத்தனை வருட சிறைன்னு பாத்தீங்கன்னா 6 வருட சிறை. அடுத்து காந்தி. இவங்க எப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1922. எத்தனை வருடம்னு பாத்தீங்கன்னா 2 வருடம். இப்ப நமக்கு காந்தியை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது காந்தி எப்ப பிறந்தாங்க, அவங்க கேதா சத்தியாகிரகம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, தண்டி யாத்திரை எப்போ, அப்புறம் அவங்க எப்ப இறந்தாங்க, அதுக்கப்புறம் காந்தி வந்து 1922ல 2 வருடம் வந்து ராஜதுரோக குற்ற சட்டத்திற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்து இதுல எது சரி எது தவறுன்னு கேட்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ காந்தி வந்து ராஜதுரோக குற்ற சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கைது செய்யப்பட்டார். எந்த வருடம் கேட்டீங்கன்னா 1922ல. எத்தனை வருஷம் சிறைன்னு பாத்தீங்கன்னா 2 வருடம். அப்போ இந்த ராஜதுரோக குற்ற சட்டத்தின்படி முதலில் கைது செய்யப்பட்டவர் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா பால கங்காதர திலகர். இவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறைன்னு பாத்தீங்கன்னா 6 வருட சிறை. அப்போ பதிவான முதல் வழக்குன்னு பாத்தீங்கன்னா பங்காபாசிங்கிற வங்கமொழி பத்திரிகை மீது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1891. இதை எப்படி ஞாபகம் வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் பிறந்த வருடம் அப்படின்னு கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 1891 ஏப்ரல் 14. அந்த வருஷத்துலதான் வந்து ராஜதுரோக குற்ற சட்டத்தின்படி முதல் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க.